வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் ஒரு நக்கல் நாயகன் அப்படின்னு சொல்லலாம். எந்த மேடையில பேசினாலும் அவருடைய ஸ்டைல்ல எதையும் நக்கல் அடிச்சுட்டு போயிடாருங்க. இப்போ நடந்த மதுரை மாநாட்டில் கூட அவர் பேச்சுல அங்கங்க தூவி இருக்கிற நக்கல்களை பார்த்து பல தலைவர்கள் எல்லாமே ஆடித்தான் போயிட்டாங்க. இப்படிமா பேசுவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமா அவர் எடுத்த ஓப்பனிங்ல இந்த சிங்கத்தை பத்தி பேசினார் தெரியுமா? அதுவே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நக்கல் தாங்க. சிங்கத்தை பத்தி பேசினாரு. சிங்கம் அடிக்கடிலாம் வராது, என்னைக்கோ ஒரு நாள் தான் வரும், வந்ததுன்னா ஜெயிச்சுட்டு தான் போகும், இறைய தேடித்தான் போகும், இப்படிலாம் சொன்னார். யாரை சொன்னாரு அடிக்கடி வராது அப்படின்னு? பெரிய பெரிய தலைவர்கள், நம்ம எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர், இவங்கெல்லாம் அப்படியே ஊர்வலம் போறாங்கல்ல, பிரச்சார பயணம் கொள்றாங்க, நிறைய கூட்டத்துல பேசுறாங்க. இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்னைக்கோ ஒரு நாள் மாநாடு கூட்டுவேன். அக்டோபருக்கு அப்புறம் இப்ப மதுரையில இந்த ஆகஸ்ட்லாம் மாநாடு கூட்டியிருக்கேன். ஆனா கூட்டம் வந்ததை பாத்தீங்களா? எப்போ ஒரு நாள் வந்தா போதும், மக்கள் அப்படியே அலையலையா வருவாங்க அப்படின்னு லேசா தட்டிட்டு போயிட்டாரு. லேசா என்ன, பெருசாவே தட்டிட்டு போயிட்டாரு. சீமான கண்டுக்கலன்னு நினைக்கிறோம். ஆனா என்ன பண்ணாரு? சீமன் தான் சொல்லிட்டு தெரிஞ்சாரு. புலிகளின் பாதையில் அணில்களா அப்படின்னு யார்கிட்ட பார்த்தாலும் சொல்லி சொல்லி சிரிச்சாருங்க. ஆனா விஜய் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. சிங்கம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சிங்கம் எப்பாவது ஒரு தான் வரும், நடுவில் எது வந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாருல்ல. ஒரே பேச்சுல பல தலைவர்கள் டக்கு 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 டக்குன்னு அடிச்சு விட்டுறாரு. இந்த தலைவர்களுக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா தொண்டர்களுக்கு தான் புரியுது. அந்த பேச்சில் இருந்த நக்கல்ல ஹையஸ்ட் எது தெரியுமா? பீக்கு. அதான் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னதுதான். அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சொல்லாமா? எவ்வளவு பெரிய தலைவருங்க, ஒரு பெரிய கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அவரை போய் இந்த மாதிரி அங்கிள்னு சொல்றது அப்படிங்கிறது எப்படிங்க தகும்? ஒரு அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதுல இந்த மாதிரி என்ன அட்டாக் பண்றது? சொல்லுங்க அங்கிள், பதில் சொல்லுங்க அங்கிள், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ஸ்டாலின் அங்கிள், இப்படிலாம் சொல்றது எப்படி முடியும்? அந்த மாதிரி சொல்லாம பெரிய தலைவர்களை இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லாமா? ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்பீங்க. என்னங்க, ஒரு மரியாதை தானே சொல்றாரு அப்படின்னு. ஆனா அப்படி சொல்றது எப்படி உகந்ததாக இருக்கும்? ஏற்கனவே இந்த மாதிரி சொன்னா கேட்க வேண்டாம், விஜயோட ரசிகர்கள், தளபதியோட ரசிகர்கள் பயங்கரமா விசில் ஊதுறாங்க, கொந்தளிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அவர் பேசுறது கிண்டலுக்கெல்லாம் அப்படி கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய சிஷ்ய பிள்ளைகள் ஐடி விங்ல வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தாலும் இதை தான் பேசுறாங்க. இப்படி பேசுறது பேச்சுல ஹைலைட் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அங்கிள் தான். அந்த அளவுக்கு அதை பயங்கர வைரல் ஆக்கிட்டார். இதுல திமுக காரங்க ரொம்ப கோபம் வந்துருச்சுங்க. என்னென்ன அடிச்சு வீடியோவா போட்டு தள்ளுறாங்க, இப்படிதான் பேசலாமா அப்படின்னு. என்ன திரு ஸ்டாலின், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திரு விஜய்க்கு என்ன தாய்மாமனா? அப்படியே அங்கிள்னு சொல்றீங்க அப்படின்னு வீடியோ போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு குழந்தை பெரியவங்கிட்ட போய் அங்கிள் அங்கிள்னு போச்சு அப்படின்னா திரும்பி ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க, குழந்தை போயிடும். இல்லாட்டி பெரியவங்க யாரும் கொண்டு போய் வீட்டுல விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப அங்கிள் அங்கிள் சொல்லிச்சா சும்மா அப்படின்னு கோவப்படுறாங்க. திமுக காரங்களுக்கு பயங்கர கோவம் வந்துச்சுங்க. உள்ள வெளியே காட்ட முடியல, வெளியும் காட்டுறாங்க. ஆனா திமுக காரங்களும் கடுமையா விஜய் போட்டு கிண்டல் அடிச்சு தான் வந்தாங்க. அதுக்கு ஒரு டைம் பார்த்து அடிச்சிட்டாரு. இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா கேட்கவா போறாரு? கேட்கவும் போறது இல்லை. இதெல்லாம் செய்யக்கூடாது, கண்ணியமாக மேடையில் நின்று அரசியல் தலைவர்களை செந்தமிழில் சாடி வசைமாடி கொள்கைகளை கூறி குறைகளை சொல்லி ஆற்றலை காட்டி வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்ல கேட்கவா போறாரு? அவருக்கு வந்து நக்கல் சிலை தான் சொல்ல போறாரு. ஏன்னா அவருடைய சிஷ்ய பிள்ளைகளை கொண்டாடுறாங்களே, இப்படி பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு முக்கியமாக பாருங்க, இந்த மாதிரி ஊர்வலம் போறது, கூட்டணி போறது, அப்படியே போய் பிரச்சாரம் பண்றது, இப்படி பண்ணாதான் கூட்டம் வருமா? நான் நினைச்சாவே கூட்டம் வருங்க அப்படின்னு சொல்றாரு. முக்கியமாக இப்போதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீடு தேடி சென்று வாக்காளர்களை சேர்ப்பது, தொண்டர்களை சேர்ப்பது, கட்சி உறுப்பினர்களை சேர்ப்பது அப்படின்னு எல்லா கட்சியும் செய்ததில்ல. அதிமுக, பாஜக, திமுக எல்லாருமே செய்யறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் வீட்டுக்குள்ள நுழைவீங்க, நாங்க கட்சி வீட்டுக்குள்ளே இருந்தா கட்சி தொடங்குறோம் அப்படிங்கிறாரு. 30 வருஷமா இருக்காராம். அதனால அது அந்த மாதிரி தான் அவர் வந்து உள்ளே இருந்து கட்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி சொல்லி சொல்லி எந்த தலைவரையும் அவர் வந்து விட்டு வைக்கிறதே இல்லை. நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவரை பத்தி சாடுறது கூட ரொம்ப ஒரு கட்டிங்கா, ரொம்ப ஒரு ஸ்டைலிஷா, கொஞ்சம் கிண்டலா தான் பேசுறார். நரேந்திர தாஸ் தாமோதர் தாஸ் மோடி ஜி அப்படிங்கிறார். அப்படி சொல்லலாமா? ஆனா சொல்லி என்ன பண்றாரு? 29 வரைக்கும் நீங்க நல்ல சௌரியமா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக எங்க தமிழர் நலன்களை, மீன நலன்களை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க, கச்சத்தை வீட்டு கொடுங்க மோடி ஜி அப்படிங்கிறார். இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு நக்கலா பேசுறது சரியா அப்படின்னு நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய்ட்டு கேட்கணும். என்ன ப்ரோ இப்படி செய்றீங்கிற ப்ரோ? ஒரு சினிமா ஒரு சூழல் ஒரு நினைப்பு வந்துருது. ஒரு மேடையில வந்து பேசினாவே, என்ன 30 வருஷமா சினிமாலே
இருக்கிறாரு அவரு, அவங்க அப்பா எத்தனை வருஷமா இருக்காரு, ஒரு சினிமா சூழ்நிலையே வளர்ந்தவர். யாராவது பேசும்போது சினிமால எதிரில் யாராவது வில்லன்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்து நக்கல் அடிப்பார்ல, அந்த மாதிரி தான் அவர் பெரிய பெரிய தலைவரை நினைச்சுக்கிறாரு. அதையும் அவர் ரசிகர் கூட்டம் அப்படி பாராட்டி கொட்டுதுங்க. என்ன பண்றது? இதுதான் அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. மேடைக்கு மேடை இப்படி செய்யறது அவருடைய ஸ்டைலா போச்சு. அப்புறம் என்ன சொல்றாரு, அண்ணா திமுக யார்கிட்ட இருக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு. யார்கிட்ட இருக்கு? நம்ம எடப்பாடி கிட்ட இருக்கு. எடப்பாடி ரொம்ப கோபம் வந்துருச்சு. ரொம்ப ஒண்ணுமே விவரம் இல்லாம பேசக்கூடாது, யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு பேசணும் அப்படின்ட்டாரு. முதலமைச்சராக இருந்தவருங்க, கட்சியோட பொதுச் செயலாளர், கொங்கு மண்டலத்திலும் முக்கியமான தலைவர். அதை சுட்டி காட்டிட்டாரு அவரு. ஆனா ஏதோ இந்த மாதிரி சொன்னது மூலமே அதிமுக தொண்டர்கள் எல்லாம் உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் நினைக்கிறார். இந்த மாதிரி நினைச்சா எப்படி? அப்படியே வந்து குழுமி போயிடுவாங்களா? அது அப்படி லேசா கட் பண்ணிட்டு போயிட்டாரு, நக்கல் அடிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, என்னங்க அவரே வரல அரசியலுக்கு அப்படின்னு சொல்றாரு. யார சொல்றாரு? சூப்பர் ஸ்டார் சொல்றாருங்க. அவரே வரல. அது லேசா மதிப்பு உள்ளவர் தான். பட் இருந்தாலும் எல்லாம் விமர்சனம் எல்லாம் சொல்றோம்ல, ரஜினி எவ்வளவு பெரிய ஸ்டார், அவரே வரல. அது லைட்டா சொல்லிட்டு போறாரு. அவரே வரலன்னு சொல்லுவீங்க, இவரே வரலன்னு சொல்லுவீங்க அப்படின்றாரு. ரஜினி ஒருவேளை வந்திருந்தால், சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருப்பார், மிகப்பெரிய அரசியல் தலைவர் ஆகியிருப்பார். ஏதோ அவர் வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு, மூப்பனார் முயற்சி பண்ணாரு, இன்னும் நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. அவரு வரல, அவருக்கு விருப்பம் இல்லை. சினிமா தான் அவர் முக்கியமா இருந்துச்சு. இன்னைக்கு கூட மிகப்பெரிய ஒரு வசூல் மன்னனாக இருக்காரு சூப்பர் ஸ்டார். அவரையும் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் என்ன சொல்றாரு, விஜய் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் அவருடைய வழி தான் போக போறதா சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது என்ன பண்றாரு, அவரு சில பேர் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அது என்ன, எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க. அவர் எத்தனை வருஷம் அரசியல் இருந்தாரு, காங்கிரஸ் இருந்தாரு, திமுக இருந்தாரு, பல்வேறு பொறுப்புகள் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் லேச கிண்டடிச்சுட்டு போயிட்டார். இந்த மாதிரி தனக்கு எதிராக வைக்கப்படுகின்ற விமர்சனங்களை எல்லாம் தாண்டி அப்படியே தட்டு 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 தட்டிட்டு போறதே விஜயோட ஸ்டைலா இருக்கு. அந்த ஸ்டைலே மக்கள் கணிசமா விரும்புறாங்க. அதுக்கப்புறம் அவர் அரசியல் வந்தாரா, அவர் வந்து என்னாச்சு, இவர் வந்து என்னாச்சு, அவர் சாதிச்சாரா அப்படின்னு பட்டியலே போடுறாரு. இந்த மாதிரி எல்லாரும் பேசுறாங்கல்ல. சிவாஜி கணேசன் எவ்வளவு பெரிய ஒரு நடிகர், சிவாஜி கணேசன் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்கப்புறம் பாக்கியராஜ், டி ராஜேந்தர் இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அப்படி கேட்கும்போது இவர் அப்படிதான் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி அவரையும் ஒரு போட்டு போட்டு தள்ளிட்டார். லைட்டா 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 அடிச்சு தள்ளிட்டார். ஏன்னா அவருக்கு எதிராக வருகின்ற விமர்சனங்கள் எல்லாமே மாநாட்டுக்கு மாநாடு அப்படி தவிடுபடி ஆக்கணும். அது நேரடியாக செந்தமிழில் அழகாக பேசி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நக்கல் மொழியில் பேசி காணாமல் அடிக்கணும். இதுதான் அவருடைய ஸ்டைலா இருக்கு. அதே சமயம் பெரிய பெரிய திட்டங்களை பத்தி எல்லாம் பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, கட 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 கடன்னு படிச்சுட்டு போயிடுவார். தமிழை நான் காக்க வேண்டும், நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள், பெண்கள், பாலினத்தவர் அனைத்து மக்களுக்கும் நல்லாட்சி கொடுக்க வேண்டும், இப்படி எல்லாம் கடகடகன்னு இதெல்லாம் பேசி பேசி எல்லாம் போர் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதுனாலதான் அதெல்லாம் ரொம்ப சின்சியரா பெருசா எல்லாம் பேசுறதே கிடையாது. ஏன்னா ஆட்சிக்கு வந்தா செய்யத்தானே போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டாரு. அதனால விஜய் உடைய மேடை ஒரு சினிமா பாக்குற மாதிரி தான் இருக்கு. சினிமா பாக்குற மாதிரி தான் அங்க தொண்டர்கள் வந்து சேர்றாங்க. ஏன்னா இங்க போனா இது என்ன இருக்கும், எப்படி ஓப்பனிங் எப்படி இருக்கும், இன்டர்வல் பிளாக் எப்படி இருக்கும், அப்புறம் கிளைமாக்ஸ் எப்படி இருக்கும். இந்த கிளைமாக்ஸ் தான் தளபதியோட பேச்சு. நடுவுல நிறைய தலைவர்கள் வந்து பேசிட்டு போறாங்க. ஒருத்தர் இந்த திசையில பேசுறாரு, ஒருத்தர் அந்த திசையில பேசுறாரு. விஜய் வந்து எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு நொறுக்கி கிளைமாக்ஸ் சுபம்னு போடுற அளவுக்கு அப்படி பாக்குறாங்க. வர்றவங்க எல்லாம் சின்ன பசங்க, 20-25 வயசு பசங்க அப்படின்னு எல்லாம் கேலி பண்றாங்க. இவங்க ஓட்டு போட போறாங்களா? இந்த பசங்க தானே அவர் 30 வருஷம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்தாலும் அவங்க அரசியல் மயப்படுத்தவில்லை. என்ன அரசியல் மயப்படுத்துறதுங்க? இவரை பார்த்தா ஓட்டுன்னு போடுறாங்க, விஜய் மோகத்துக்கு ஓட்டுன்னு சொல்லி போடுறாங்க. இது அரசியல் மயப்படுத்தலைன்னு சொல்லிட்டு தத்துவமெல்லாம் பேச முடியுமா? நடுத்தர வர்க்கத்தினர் வர தொடங்கி விட்டார்கள். யார் அவங்க? 45-48 இருக்கிற கொஞ்சம் அங்கிள் ரேஞ்சில் இருக்கிறவங்க, கொஞ்சம் நடுத்தர வயதினர், அவங்களும் வராங்க. எப்படி வராங்க? அவங்களும் 30 வருஷம் விஜய் திரையில் பார்த்திருக்காங்க, அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பெண்கள் கேட்க வேணாம், எம்ஜிஆர் தான் அதிக அளவுக்கு பெண்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மேடைக்கு மேடை எல்லாரையும் போட்டு தாக்கி எல்லாரையும் கிண்டல் அடிச்சு கொள்கைகளை சொல்லி ஒரு குதூகலமான ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பெரிய மாஸ் படத்தை ஒரு மாநாடு வழியை கொடுக்கறாருல்ல விஜய், அதுக்காகவே மக்கள் வர்றாங்க. இப்படி போற போக்க பார்த்தா எல்லாரும் சொல்ற மாதிரி ஒவ்வொரு மாநாட்டுக்கு ஒரு 3% ஓட்டு ஏறுது. ஆனா இப்படியே போகுமா, அதை தக்க வைக்குமா, மேல தொடுமா, அடுத்தது எப்படி இப்படி வர வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் தளபதி கையில தான் இருக்கு. அவர் அடுத்த மாநாடுல என்ன கெண்டல் அடிக்க போறாரோ. நன்றி, வணக்கம்.